சரணடைந்தோரை காக்கும் விரதம் கொண்ட அதிசய புருஷன் ராமன். விபீஷணன் சரணாகதி அடையும் பொழுது அவனை கொல்வதே உச்சிதம் என்று சுக்ரீவன் கருத்து தெரிவிக்கிறான். ஆனால் ராமரோ அதை மறுக்கிறார். அப்பொழுது ராமர் ஒரு பழைய கதை ஒன்றை சுக்ரீவனிடம் நினைவுபடுத்துகிறார். வனம் ஒன்றில் ஒரு வேடன். அந்த வேடன் அந்த வனத்தில் விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி கொன்று வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மழையுடன் கூடிய கடும் புயல் அடித்தது. அப்பொழுது மழையால் மதிமயங்கி கிடந்த பெண் புறா ஒன்றை கையில் எடுத்து கூண்டில் அடைத்து கொண்டு குளிர் காயவும் பசி தீரவும் வழி தெரியாதவனாகி அருகில் இருந்த ஒரு மரத்தடியை அடைந்தான். அங்கு தன் பெண் துணையை காணாமல் வாடும் ஆண் புறாவை கண்டான். கூண்டில் இருந்த பெண் புறா தன் ஆண் துணையான ஆண் புறாவை நோக்கி, இதோ பார், நான் க்ஷத்ருவசப்பட்டேன், என்னை பற்றி வருந்தாதே. க்ஷத்ருவாக இருந்தாலும் குளிர் காயவும் உணவை வேண்டியும் நமது மரத்தடிக்கு இவன் அதிதியாக வந்திருக்கிறான். இவனை உபசரித்து நலமடைவாய் என்று கூறியது. அதை கேட்ட ஆண்புறா விறகு சுள்ளிகளை சேகரித்து தீ மூட்டி வேடனை குளிர்காய வைத்து உணவின் பொருட்டு தன் உடலையும் தீக்கு இரையாக்கியது. ராமர் இந்த கதையை சுக்ரீவனிடம் சொல்லிவிட்டு, சுக்ரீவா, கதை புரிந்ததா என்று கேட்டார். அந்த ஆண் புறாவும் பெண் புறாவும் நானும் சீதையும் தான். ராவணன்தான் அந்த வேடன். கதையில் வேடன் புறாவை கொல்லவில்லை, தூக்கி கொண்டு வந்திருக்கிறான். அதேபோல் ராவணனும் சீதையை கொல்லவில்லை, தூக்கி கொண்டு மட்டும்தான் போயிருக்கிறான். சீதை உயிருடன் தான் சிறை வைக்கப்பட்டிருந்தாள். அந்த கதையில் வேடனே திரும்பி வந்திருக்கிறான். ஆனால் இங்கோ ராவணனின் தம்பிதான் வந்திருக்கிறான். வேடன் சரணாகதி என்று சொல்லவில்லை, அவன் பாட்டிற்கு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தான். ஆனால் இங்கோ ராவணனின் தம்பி விபீஷணன் சரண் என்று சொல்லி எனது காலை பிடித்திருக்கிறான். கதையில் ஆண் புறா உயிரையே கொடுத்து வேடனை காப்பாற்றியது. இங்கு நானோ என் உயிரை கொடுக்க வேண்டாம், சரணாகதி என்று வந்து சொன்ன விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட அருமையான தியாக சரிதத்தை எடுத்து கூறிய பின்னர் ராமர் கூறும் பொருள் பொதிந்த ஸ்லோகம்தான் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. சரணாகதி அடைந்தோர்க்கு அபயம் அளிப்பேன் என்னும் தன் விரதத்தை ராமன் கூறும் ஸ்லோகம். சரணாகதி பற்றி சொல்லும் பொழுது பராசர பட்டரின் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூற வேண்டும். பராசர பட்டர் ஒரு முறை காட்டுப்பாதையில் சென்று கொண்டிருந்தார். திடீரென்று அங்கே ஏதோ ஒரு காட்சியை கண்டு மயங்கி விழுந்து விட்டார். நெடுநேரம் ஆகியும் பட்டர் வீடு திரும்பாததால் அவரை தேடிச் சென்ற சீடர்கள் அவர் மயங்கி கிடப்பதை கண்டார்கள். அவரை மெதுவாக வீட்டுக்கு அழைத்து வந்து மயக்கம் தெளிவித்தனர். பட்டர் எழுந்தவுடன் காட்டில் என்ன ஆயிற்று என்று வினவினார்கள். நான் ஒரு காட்சியை கண்டேன், அதனால் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பட்டர். என்ன காட்சி என்று பதற்றத்துடன் சிஷ்யர்கள் கேட்டார்கள். ஒரு வேடன் ஒரு முயல் குட்டியை பிடித்தான். அதை ஒரு சாக்குப்பையில் மூட்டை கட்டி எடுத்து சென்றான். இதை கண்ட அந்த முயல் குட்டியின் தாய் முயல் அந்த வேடனை துரத்தி சென்று அவன் கால்களை பிடித்து கொண்டு மன்றாடியது. தனது குட்டியை விட்டுவிடும்படி கெஞ்சியது. அதை கண்டு மனம் இறங்கிய அந்த வேடன் முயல் குட்டியை சாக்கு மூட்டையில் இருந்து விடுவித்தான். இந்த காட்சியை கண்டதும் நான் மயங்கி விழுந்து விட்டேன் என்றார் பட்டர். இந்த காட்சியில் மயங்கி விழும் அளவுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். சரணாகதியை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முயலுக்கு யாராவது சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? இல்லை, சரணாகதி செய்தால் அவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற நீதியை அந்த வேடனுக்கு யாரேனும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களா? அதற்கும் வாய்ப்பில்லை. ஆனாலும் அந்த முயல் செய்த சரணாகதியை அந்த வேடன் அங்கீகரித்து, சரணாகதி என்றால் என்னவென்றே அறியாத ஒரு முயலுக்கு ஒரு சாமானிய வேடன் இப்படி கருணை காட்டுகிறான் என்றால், சரணாகத வத்சலனான பெருமாள் அவனே கதி என்று உறுதியுடன் அவன் திருவடிகளை சரணடைந்த நமக்கு எவ்வளவு அனுகிரகம் செய்வான். இறைவன் நம்மை கைவிடவே மாட்டான், காப்பாற்றியே தீருவான் என்ற உறுதி இன்னும் என் மனத்தில் உதிக்கவில்லையே என ஏங்கினேன். அதனால்தான் மயங்கி விழுந்து விட்டேன் என்று விடையளித்தார் பட்டர். பட்டரின் விளக்கத்தை கேட்ட சீடர்கள் வியந்து போனார்கள். இதே சரணாகதி தத்துவத்தை தான் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா என்று
தனது ராமாயணத்தின் முதல் செய்யுளாக அமைத்தான் கம்பன். சரணாகதி தத்துவத்தை விளக்கும் செய்யுளே ராமாயணத்தின் முதல் செய்யுள். உலகம் அனைத்தையும் படைத்து காத்து அதை நீக்கும் இடையரா விளையாட்டைக் கொண்ட அந்த தலைவனுக்கே நாங்கள் சரண் என்று கூறி பெரிய தத்துவத்தை 4 அடிகளில் தெளிவுபட விளக்கிவிட்டான் மகாகவி கம்பன். ராமாயண காவியத்தில் எல்லா காண்டங்களிலும் சரணாகதி தத்துவத்தை காணலாம். பாலகாண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் தேவதைகளின் சரணாகதி, தசரதர் பரசுராமரிடத்திலே பண்ணிய சரணாகதி, அயோத்தியா காண்டத்திலோ ராமரிடத்தில் லக்ஷ்மணர் பண்ணிய சரணாகதி, ராமனிடம் படகோட்டியின் சரணாகதி, சக்கரவர்த்தி திருமகனிடம் பரதன் பண்ணிய சரணாகதி, ஆரண்ய காண்டத்தில் மகரிஷிகள் எல்லோரும் பகவானிடத்தில் பண்ணிய சரணாகதி, உயர்ந்த கிஷ்கிண்டா காண்டத்தில் சுக்ரீவன் பகவானிடத்திலே பண்ணிய சரணாகதி, பகவான் சமுத்திரராஜனிடம் பண்ணிய சரணாகதி, சுந்தர காண்டத்தில் திருசடையானவள் சீதா பிராட்டியிடம் பண்ணிய சரணாகதி, உத்தர காண்டத்திலே விபீஷ்ணன் பகவானிடத்தில் பண்ணிய சரணாகதி, உத்தர ராமாயணத்தில் எல்லா தேவதைகளும் பகவானிடத்திலே பண்ணிய சரணாகதி. இவ்வாறாக ராமாயண காவியத்தில் சரணாகதி தத்துவமே ஒரு ஆன்மீக சாரம். ஒரே ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு என்னிடம் வந்து அடைக்கலம் புகுவோர் யாராயினும் அவர்களுக்கு உலகத்தின் அனைத்து உயிர்களிடம் இருந்தும் எந்த அச்சமும் நேராதபடி அபயம் அளிக்கிறேன். இதுவே எனது விரதம் என்கிறார் பகவான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ இதி மயைவ ஹ்யுக்தம் அதஸ்த்வம் தவ தத்வதः மத்ஞான தர்ஷன ப்ராப்திஷு நிசம்சயः சுகமாஸ்வா நிசம்சயः சுகமாஸ்வா அந்த்யகாலே ஸ்மிருதிர்யாது தவ கைங்கர்யகாரிதா தாமேனாம் பகவன் அத்ய கிரியமாணாம் குருஷ்வ மே இதி ஸ்ரீ பகவத் ராமானுஜ விரசிதம் சரணாகதி கத்யம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. To watch more videos, சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.